ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நான் 2 ஐட்டம் பண்ண போறேங்க. ஒன்று இட்லி பொடி, இன்னொன்று குயிக்காக ஒரு உளுந்து சட்னி. பார்க்கலாங்களா? ஒரு கிளாஸ் தலைவெட்டி உளுந்து எடுத்திருக்கேன். அதே அளவு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். ஸோ ரெண்டும் ஈக்குவல் ரேஷியோ எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம எந்த கிளாஸில் அளந்தோமோ அதே கிளாஸில் காஞ்ச மிளகாவும் எடுத்து வச்சிருக்கேன். அது ஒரு 15 காஞ்ச மிளகாய் இருக்குங்க. இந்த பருப்புக்கு இவ்வளோ காஞ்ச மிளகாய் தேவை. ஸோ கூடவே பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுருக்கேன், உப்பு, அவ்வளோதாங்க பொடிக்கு செய்யறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸுங்க. இப்போ ஸ்டவ்வில் கடாய் வச்சு கடாய் சூடானதும் உளுந்து போட்டு பொன்னிறமாக வறுத்து எடுத்துடலாங்க. சிம்மிலேயே வச்சு வறுக்கணுங்க. ஹையில் வச்சா சீக்கிரம் கருகி போயிடும். ஸோ இது சிம்மிலேயே வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடலைப்பருப்பையும் கோல்டன் ப்ரௌனா வறுத்து எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. இப்போ இதையும் நம்ம எடுத்துடலாம். இப்போ காஞ்ச மிளகாயும் போட்டு கொஞ்சம் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், எடுத்துடலாம். இப்போ அந்த சூடு கடாயிலேயே நம்ம பெருங்காயத்தையும் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். நல்ல ட்ரையா பவுடர் மாதிரி வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துடலாங்க. அவ்வளோதான். இப்போ இந்த பருப்புக்கு 1 டேபிள் ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு போட்டிருக்கேன். இப்போ இந்த பருப்பை நல்லா ஆற விட்டுடலாம். இப்போ இது ஆறுற கேப்ல குயிக்காக ஒரு சட்னி பண்ணிடலாம். 3 டேபிள் ஸ்பூன் உளுந்து எடுத்திருக்கேன். காஞ்ச மிளகாய் 5, சின்ன சைஸ் தான் காஞ்ச மிளகாய் 5, 3 பருத்த தேங்காய், ஒரு துண்டு புளி, அவ்வளோதாங்க. இப்போ ஸ்டவ்ல கடாய் வச்சு 1 டீஸ்பூன் ஆயில் விட்டு இந்த உளுந்து பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த பொன்னிறமாக வறுத்தாச்சு. இதை எடுத்துடலாம். இப்போ பேலன்ஸ் கடாயில் இருக்கிற ஆயில்லையே இந்த காஞ்ச மிளகாயும் வறுத்து எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச தேங்காயும் புளியும் இதோட சேர்த்து அரைச்சி எடுத்துட்டு வரலாம். இப்போ இது டேஸ்ட்டுக்கு உப்பு போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் கல்லுப்பு போட்டுக்கிறேன் நான். இப்போ இது அப்படியே ஒரு சுற்றி கொண்டு வரலாம் ஒரு மிக்சியே. இப்பயே தண்ணி விட்டுட்டா சரியா அரைப்படாது. அதுக்காக ஒரு சுத்த விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி இந்த கோர்ஸ் பேஸ்ட்டுக்கு நம்ம அரைச்சி எடுத்துட்டு வரலாம். அவ்வளோதாங்க. இப்போ இதுக்கு நம்ம தாளிப்பு போட்டுடலாம். 1 டீஸ்பூன் ஆயிலில் மஸ்டர்டு உளுந்து போட்டு கொஞ்சம் கறி லீவ்ஸ் போட்டு வறுத்து தாளிச்சு போட்டுடலாம். அவ்வளோதாங்க. சூப்பரான உளுந்து சட்னி ரெடிங்க. இப்போ இந்த பருப்பு ஆறிடுச்சு. இந்த பருப்பையும் நம்ம இட்லி பொடியும் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இது ரொம்ப ஃபைனாகவும் இல்லாமல் கோர்ஸாகவும் இல்லாமல் இன்பிட்வீன் ஒரு மீடியம் கோர்ஸ் பவுடராக அரைச்சி வச்சுக்கணுங்க. அவ்வளோதாங்க. இப்போ நான் எடுத்த ரேஷியோ ஒரு 1.25 கப்பு வந்திருக்குதுங்க. இது வந்து நல்லெண்ணெயும் விட்டு சாப்பிடலாம், இல்லை உங்கள் விருப்பம் வேறு ரிஃபைண்ட் ஆயிலும் விட்டு சாப்பிடலாம். அவ்வளோதாங்க. சுட இட்லி தோசைக்கு இந்த சட்னியும் சூப்பராக இருக்கும், இந்த பொடியும் சூப்பராக இருக்குங்க. நான் செஞ்ச இந்த ஸ்டைலில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைத்து உள்ளங்களுக்கும் என் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து உள்ளங்களுக்கும் என் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். நான் குரோஷே ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேங்க. அதோடைய சேனலில் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் நீங்கள் போய் பாருங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ. பாய்.